ஏய் மலர், சாரு இன்னைக்கு எந்த மிஸ்ஸும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்களாம். நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதனால அவங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்களாம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றதுக்காக. நம்ம மிஸ் கூட பிரின்சிபல் ரூம்ல தான் வேலையா இருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு கிளாஸ் எதுவுமே எடுக்க போறது இல்லையா? இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்க போறோம், ஜாலி ஜாலி. என்ன கீர்த்தி சொல்ற? இன்னைக்கு மிஸ் எல்லாம் வர மாட்டாங்களா? அப்ப இன்னைக்கு கிளாஸ் எதுவும் நடக்காதா? ஏய் சூப்பர் சூப்பர், டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா. ஆமா ஆமா, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா வா, நம்ம டான்ஸ் ஆடலாம். இருடி இருடி, இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு மிஸ் வருவாங்க. பசங்களா என்ன பிளேஸ்ல உட்காராம இங்க நின்றுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? போய் அவங்கவுங்க பிளேஸ்ல உட்காருங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு நான் கிளம்பணும், எனக்கு வேலை இருக்கு. அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், சீக்கிரமா போங்க. குட் மார்னிங் மிஸ். தோ எல்லாரும் உட்காந்துட்டோம் மிஸ். சரி ஓகே, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், எல்லாரும் அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. 1 by 1 லைனாக சொல்லிடுங்க, சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்புனாங்க. பிரின்சிபல் ரூம்ல எனக்கு நிறைய வேலை இருக்கும். கீர்த்தி. எஸ் மிஸ். சாரா. ஆப்சென்ட். சாரு. பிரசன்ட் மிஸ். மலர் பிரசன்ட் மிஸ். சரி ஓகே பசங்களா, சைலண்டா இருங்க. யாருன்னா கத்திட்டு இருந்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம்ல இருந்து ஆள் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க, ஓகேவா? சைலண்டா இருங்க, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, நாங்க போய் வேலை பார்க்க போறோம். உங்க மிஸ் டைம் கிடைச்சா வருவான்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எனக்கு தெரியாது. சைலண்டா இருங்க. ஏய் என்னடி, ஒரு வீட்ல கிளாஸ்ல நம்ம மட்டும் தனியா இருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீ என்னடி மதியம் லஞ்ச் பேக் பண்ணிட்டு வந்த? நான் தோசை தாண்டி எடுத்துட்டு வந்தேன். நீ என்னடி எடுத்துட்டு வந்த? நான் உப்புமா எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. என்னது உப்புமாவா? பின்ன பிரியாணி எடுத்துட்டு வருவாங்க, உப்புமா தான் எடுத்துட்டு வருவாங்க. நான் என்ன பண்றது, எங்க அம்மா அதுதான் கட்டி கொடுத்தாங்க. நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. ஏய் என்னடி சொல்ற? நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருந்து தானே வரோம். எனக்கு உப்புமா, உனக்கு பிரியாணி எப்படி தருவாங்க அம்மா? உனக்கும் உப்புமா தான் தந்திருக்காங்க. சும்மா கிண்டல் கூட பண்ணக்கூடாது, நான் சும்மா தான் சொன்னேன். ஏய் இல்லடி, எனக்கு ஆனால் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குடி. என்ன பண்ணுறது, பிரியாணி வேணும்டி இப்போ. அப்படியாடி, உனக்கு பிரியாணி வேணுமா? இரு, நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன். என்னடி நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மலர் சாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மிஸ் இல்லைன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா கதை அடிச்சுக்கிட்டு? வாங்க வாங்கக்கா, கதெல்லாம் அடிக்கல, பிரியாணி சாப்பிடணும் போல இருக்காதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ஸ்விக்கியில் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியே உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கா? சரி சரி, மிஸ் ஒன்று சொல்லி அனுப்பிச்சாங்க, அதை சொல்கிறேன். அதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க உட்காந்து. என்னக்கா சொல்லுங்க சொல்லு. அது ஒன்றும் இல்லை, யார் யார் என்னென்ன காம்படிஷனில் சேர்ந்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கீர்த்தி, நீ என்ன காம்படிஷனில் சேர்ந்துருக்க? மலர், சாரு, நீங்கள் எந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அக்கா அக்கா, நான் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருக்கேங்க்கா. ஆமாங்க்கா. அக்கா அக்கா, நான் வந்து ஸ்பீச்சில் கலந்துக்கிட்டு இருக்கேங்க்கா. அக்கா நான் எதுலேயுமே கலந்துக்கலக்கா, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேங்க்கா இவங்க பண்ணுறதை பார்த்து. அப்படியா கீர்த்தி, நீ மட்டும்தான் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறியா? ஓகே, டான்ஸுக்காக தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போ கீர்த்தி. மலர், நீ கிளாஸ் ரூம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவியா? மிஸ் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சாரு, நீ ஏபிசிடி 10 டைம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க சாரு. உன்னை உட்காந்து ஏபிசிடி எழுதி வச்சிரு, நாளைக்கு மிஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரி ஓகேக்கா, அப்போ நான் வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்க்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. சாரு சாரு, உட்காந்து ஏபிசிடி எழுது. மிஸ் உனக்காக சூப்பராக யோசிச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணி எழுது. போயிட்டு வரேன், பாய். அக்கா அக்கா, என்னக்கா சொல்கிறீங்க? என்ன மட்டும் 10 டைம்ஸ் ஏபிசிடி எழுத சொல்லியிருக்காங்க. ஓக்கா, இது தெரிஞ்சிருந்தா நான் எதுலனா கலந்துக்கிட்டுனா இருந்திருப்பேன், என்ஜாய் பண்ணியிருப்பேன். சரி, நம்ம எதுலேயும் கலந்துக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமேன்னு நினச்சி பார்த்தியா, இப்போ 10 தடவை கொடுத்துட்டாங்கக்கா. இல்லை இல்லை மலர், மிஸ்ஸு சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ எழுதியே ஆகணும். எனக்கு தெரியாது மலர். அக்கா அக்கா, நான் இப்போ என்னக்கா பண்ணுறது? சரி சரி, ரொம்ப அழாத. மிஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலை, நான் தான் சும்மா போட்டு விட்டேன். இப்போ புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்ரு. நானும் ஸ்பீச் காம்படிஷனில் கலந்துட்டுருக்கேன், நானும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ப்ரைஸ் அடிக்க முடியும். நான் போய் என்னோடய புக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு படிச்சுட்ருங்க. மலர், நீயும் புக் எடுத்து வச்சு படிடா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க்கா, நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க்கா. என்னக்கா எல்லாரும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். அப்படியா சாரு, போ புக் எடுத்துட்டு வந்து வச்சு என் கூட உட்காந்து படி, அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. போ போ உட்காந்து படிக்கலாம். வா வா, எடுத்துட்டு வா புக் எடுக்க. நான் உங்கள் பக்கத்துலேயே படிக்கிறேன், நான் போய் சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து படிக்கிறேங்க்கா. தனியாக உட்காந்து போர் அடிக்கும், நான் போய் சேர் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், இருங்க. சேர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், போட்டுட்டு நான் உட்காந்துட்டுறேன். நானும் புக் எடுத்து வச்சு படிக்கிறேங்க்கா. நானும் குட் கேர்ள் தாங்க்கா, உங்கள் கூட சேர்ந்தா நானும் குட் கேர்ளாக இருப்பேங்க்கா. எப்படிக்கா ஸ்பீச் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறீங்க? அத்தனை பேர் பார்த்த உடனே உங்களுக்கு பயமா இல்லை? நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கக்கா ஸ்டேஜ் ஏறனா. எங்கள் அக்கா கூட உங்களை மாதிரியே தான்க்கா பேசுகிறா, எனக்கு தான் ஒன்றுமே வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானும் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும்.